Is it really overcrowded Goa? ரியாலிட்டி என்ன? இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் நம்புகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நியூ இயருக்கு கோவா பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் நியூ இயருக்கு கோவா போகலாமா வேண்டாமா? ஒருவேளை போனோம் அப்படின்னா ஓவர் க்ரௌடாக இருக்குமோ? ஒருவேளை போயிட்டு அங்கே எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு தெரியலையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த கூட்டம் முழுசும் நியூ இயரை கோவாவில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக வந்திருக்காங்க, அப்படி என்ன இருக்குங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். நியூ இயருக்கு கோவாவுக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது.
இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கோவா நியூ இயர் டைமில் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அண்டு எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு அங்கே வந்து ஆபத்துகளும் இருக்குது. நியூ இயர்க்கு கோவா பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அக்காமடேஷன் அண்டு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். கம்பேர்டிவ்லி நார்மல் டேஸ் நியூ இயர் டைமில் கோவாவோட ப்ரைஸ் 10 times அதிகமாக இருக்கும். செகண்ட் திங் டிராஃபிக். ஆல்ரெடி கோவா போனவங்களுக்கு தெரியும் கோவாவில் வந்து எந்த அளவுக்கு நேரோ ரோட்ஸ் இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் ஒரு கார் மட்டும்தான் போகிற அளவுக்கான கேப்ஸ் இருக்கும். தேர்ட் திங் ஸ்கேம்ஸ். எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் நடக்கும். அதிலிருந்து நீங்கள் எப்படி மாட்டாமல் தப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட R&Ds. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கோவா பிளான் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கலங்குட் அண்ட் பாகா பீச் நியூ இயர் டைமில் எப்படி ஈஸியாக போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். டைரெக்டாக கலங்குட் பாகா பீச்சுக்கு நீங்கள் 4 வீலர்லையோ 2 வீலர்லையோ போனீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். பர்டிகுலராக ஆஃப்டர் 6:30 7க்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக கண்டோலிம் பீச் போங்க. இப்போ கலங்குட் பீச்சுக்கு லெஃப்ட் சைடில் முன்னாடி இருக்கிற பீச் கண்டோலிம் பீச். அங்கே போயிட்டு நீங்கள் பைக்கையும் உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் கண்டோலிம் பீச்சிலேருந்து கலங்குட் பாகா பீச்சுக்கு ஒரு 4-5 kilometers இருக்கும் பை வாக். பீச்சில் நடந்து போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சீனரிக்ஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆசம் கிளைமேட் அண்ட் வெதர் இதெல்லாமே இருக்கும். ப்ளஸ் என்டையர் பீச்சுமே உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஷாப்ஸ், பார்ட்டி, டான்ஸ், டிட்டோஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அது எல்லாமே பார்த்துக்கிட்டு ஈஸியாக நீங்கள் கலங்குட் பீச் ரீச் ஆகலாம். எந்த ஒரு டிராஃபிக்லையும் மாட்ட தேவையில்லை. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பீச் வாக் சூப்பராகவும் இருக்கும். நான் போன 2 நியூ இயருமே வந்து அப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது. எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் நைட்டு ஒரு 1 o'clock 1:30 அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கண்டோலிம் பீச் போயிட்டு அங்கேருந்து உங்களோட வண்டி எடுத்துகிட்டு ஈஸியாக உங்களோட ஹோட்டலுக்கு போயிடலாம். இதை தவிர நீங்கள் டேரெக்டாக பீச்சஸ்க்கு கலங்குட் பாகா போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக டிராஃபிக்கில் லாக் ஆவீங்க. ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டம், முன்னாடி போகிறதும் கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ரீசெண்டாக கோவாவில் வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ளைஓவர் கட்டுற இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கலங்குட் ப்ளஸ் பாகா பீச் இந்த நார்த் கோவாவோட மெயின் பிளேசஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரோடு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால நார்மல் டேஸோட டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைம் கோவா கவர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ அங்கே இல்லை. பட் நீங்கள் இந்த விஷயத்தையும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி டைவர்ஷன் போட்டு வேறு ரூட்டில் திருப்பி விட்ருப்பாங்க. அந்த ரோட்டுமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நியூ இயர்க்கு பிளான் பண்ணுறவங்க கீப் இட் இன் மைண்ட் அண்டு கோ சேஃப், பி சேஃப், கம் பேக் வித் சேஃப்.